வணக்கம். ஆச்சிச்சல் அகராதியில ஐ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டா ஐபோர்டு அப்படிங்கிறது கான்கேபி. ஐபோர்டுனா கான்கேபி தான் ஐபோர்டு. ஐஏஏஎஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் அப்படின்னா இந்திய தணிக்கை கணக்கு பணி. இந்திய தணிக்கை கணக்கு பணி தான் ஐஏஏஎஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஐஏஎஸ் அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்திய ஆட்சி பணி. ஐசிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய குடிமுறை ஆட்சி பணி தான் ஐசிஎஸ். அடுத்ததாக ஐசியு அப்படிங்கிறது இன்டென்சிவ் கேர் யூனிட். இன்டென்சிவ் கேர் யூனிட் தான் ஐசியு. அப்படின்னா மும்முர கவனிப்பகம். ஹாஸ்பிட்டலில் ஐசியு வார்டு அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு தமிழில் என்னென்னா மும்முர கவனிப்பகம், அவசர மருத்துவ பிரிவு, முனைப்பு கவனிப்பு பிரிவு தான் ஐசியு. அடுத்ததாக ஐடிடிபி அப்படின்னா இன்டென்சிவ் டெய்லி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்படின்னா பாசனம் பெறும் புன்சை நில மேம்பாட்டு திட்டம் தான் ஐடிடிபி அப்படிங்கிறது. இதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்டென்சிவ் டெய்லி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஐஎஃப்எஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் ஐஎஃப்எஸ். இந்திய அதாவது வனம் பணி, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்திய கான் பணி. அடுத்தது இந்திய அயல்நாட்டு பணி தான் ஐஎஃப்எஸ். அடுத்ததாக ஐஜிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் தான் ஐஜிஎஸ். இந்திய அரசு பணி, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ் தானே ஐஜிஎஸ் அப்படின்னா இந்திய அரசு பணி. ஐபிசி அப்படின்னா இந்தியன் பெனல் கோடு, அதாவது இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஐபிஎஸ் அப்படின்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்திய காவல் பணி. ஐஆர்டிபி அப்படின்னா இன்டகிரேட்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஐஆர்டிபி அப்படிங்கிறது இன்டகிரேட்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். நம்ம எக்கனாமிக்ஸில் ஐஆர்டிபி அப்படின்ட்டு படிச்சிருப்போம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். அடுத்ததாக ஐஎஸ்டி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டெய்லிங் கால்ஸ். இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபர் டெய்லிங் கால்ஸ் அப்படின்னா வெளிநாடு தொலைபேசி அழைப்புகள் தான் ஐஎஸ்டி கால் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெளிநாடு தொலைபேசி அழைப்புகள். அடுத்தது ஐட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த ஐட்ரோ அப்படின்ட்டு வர வார்த்தையெல்லாம் மருத்துவத்துறையில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஐட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா மருத்துவ வேதியியல், மருந்து வேதியியல் தான் ஐட்ரோ கெமிஸ்ட்ரி. ஐட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா மருத்துவ இயற்பியல். அடுத்ததாக ஹைட்ரோஜெனிக் அப்படின்னா மருத்துவ ஆய்வு தான் ஹைட்ரோஜெனிக் அப்படிங்கிறாங்க, மருத்துவ ஆய்வு. அடுத்ததாக ஐபெக்ஸ் அப்படிங்கிறது மலையாடு இருக்குல்ல, மலையாடை ஐபெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐபிட் அப்படிங்கிறது அதே நூலில் மேற்சுட்டிய நூல். அதே நூலில் ஐபிட் அப்படிங்கிறது அதே நூலில் மேற்சுட்டிய நூல் அப்படிங்கிறது தான் ஐபிட். ஐபிஸ் அப்படின்னா அறிவால் மூக்கன் பறவை, அதாவது அறிவால் மூக்கன் பறவை நம்ம தமிழில் படிச்சிருக்கோம். ஐபிஸ் அப்படிங்கிறது அறிவால் மூக்கன் பறவை. அடுத்தது ஐப்ராட் அப்படிங்கிறது எச்சரிக்கை. ஐப்ராட்னா எச்சரிக்கை. ஐப்டைட் அப்படின்னா தொடக்கம். ஐப்டைட் அப்படிங்கிறது தொடக்கம். ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி. ஐப்டைட் அப்படின்னா தொடக்கம். ஐஸ் அப்படிங்கிறது பனிக்கட்டி. ஐஸ் பே அப்படின்னா பனிக்குடா. ஐஸ் பிரேக்கர் அப்படிங்கிறது பனிக்கட்டி உடைப்பி. ஐஸ் அப்படிங்கிறது பனிக்கட்டி, பிரேக்கர்னா உடைப்பி. பனிக்கட்டி உடைப்பி தான் ஐஸ் பிரேக்கர். ஐஸ் கிளிப் அப்படிங்கிறது பனிக்குன்று ஐஸ் கிளிப்புன்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் பனிக்குலை. ஐஸ்கிரீம் பனிக்குலைன்னு சொல்கிறாங்க, பனிக்குலை. அடுத்ததாக ஐஸ் கிறிஸ்டல் அப்படின்னா பனிப்படிகம். ஐஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறது பனிப்படிகம் தான் ஐஸ் கிறிஸ்டல். ஐஸ் ஃபால் அப்படின்னா பனிக்கட்டி வீழ்ச்சி. ஐஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது பனிவெளி. ஐஸ் ஃபீல்டுனா பனிவெளி. ஐஸ் ஃபோல் அப்படிங்கிறது மிதக்கும் பனிப்பாலம் தான் ஐஸ் ஃபோல்னா மிதக்கும் பனிப்பாலம். ஐஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது பனியகம். ஐஸ் ஹவுஸ்னா பனியகம். ஐஸ் பேன் அப்படின்னா பனிப்பாலம். ஐஸ் ஹவுஸுங்கிறது பனியகம். ஐஸ் பேன்னா பனிப்பாலம். ஐஸ் பிக் அப்படின்னா பனிக்கட்டி உடைப்பான் தான் ஐஸ் பிக். ஐஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பனி உரைநிலை பனிப்புள்ளி தான் ஐஸ் பாயிண்ட். ஐஸ் குவேக் அப்படின்னா பனி நடுக்கம். ஐஸ் குவேக்னா பனி நடுக்கம். எர்த் குவேக் அப்படிங்கிறது நிலநடுக்கம். அதே மாதிரி ஐஸ் குவேக்னா பனி நடுக்கம். ஐஸ் ஷீட் அப்படிங்கிறது பனி போர்வை. இங்கே ஷீட் அப்படிங்கிறது போர்வைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஸ் ஷீட் அப்படிங்கிறது பனி போர்வை. ஐஸ் ஆக்ஸ் அப்படின்னா பனிக்காப்பு கருவி ஐஸ் ஆக்ஸ். அடுத்ததாக ஐஸ்பெர்க் அப்படிங்கிறது பனிப்பாறை. ஐஸ்பெர்க் ஹோம் அப்படின்னா பனிப்பாறை வீடு. ஐஸ் போட் அப்படிங்கிறது பனிப்படகு. ஐஸ் ஃபால் அப்படின்னா பனிவீழ்ச்சி. ஐஸ் பெர்ன் அப்படின்னா பனிப்படுகை. ஐஸ் ஃபெர்ன் அப்படின்னா பனிப்படுகை. ஐஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது உரையா பனி. ஐஸ் ஃபெர்ன் அப்படின்னா பனிப்படுகை. ஐஸ் ஃப்ரீங்கிறது உரையா பனி. ஐஸ் ஹாக்கி அப்படிங்கிறது பனி பந்தாட்ட வகை தான் ஐஸ் ஹாக்கி, பனி பந்தாட்ட வகை. ஐஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது பனிக்கட்டி வைப்பகம் தான் ஐஸ் ஹவுஸு. இங்கே ஐஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது பனியகம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஐஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது பனிக்கட்டி வைப்பகம். அடுத்தது ஐஸ்மேன் அப்படின்னா பனிக்கட்டி சறுக்குவதில் வல்லவர் தான் ஐஸ்மேன். ஐஸ் ஃபுட்டிங் அப்படிங்கிறது குளிர்வி இனிப்பு தான் ஐஸ் ஃபுட்டிங். ஐஸ் செல்ஃப் அப்படிங்கிறது ஒத்தி வைப்பு. ஐஸ் செல்ஃப் அப்படின்னா ஒத்தி வைப்பு. ஐஸ் வால் அப்படின்னா குளிர் நீர் தான் ஐஸ் வால். இச்னோலைட் அப்படிங்கிறது புதைப்படிவ அடிச்சுவடு தான் இச்னோலைட்னா புதைப்படிவ அடிச்சுவடு. அடுத்ததாக இச்னாலஜி அப்படிங்கிறது புதைப்படிவவியல் இச்னாலஜி. இச் டயோகிராஃபர் அப்படிங்கிறது மீனியல் ஆய்வுரைஞர். இப்போ இச்னோலைட் அப்படின்னா புதைப்படிவ அடிச்சுவடு. இச்னாலஜி அப்படிங்கிறது புதைப்படிவவியல். இச் டயோகிராஃபர் அப்படிங்கிறது மீனியல் ஆய்வுரைஞர். இச் டயோகிராஃபி அப்படின்னா மீனியல் ஆய்வுரை. கிராஃபருங்கிறது ஆய்வுரைஞர். கிராஃபி அப்படின்னா ஆய்வுரை. அடுத்தது
இச் டயாலஜி அப்படின்னா மீனியல். இச் டயாலஜி அப்படிங்கிறது மீனியல். இச் டயோஃபாசிஸ்ட் அப்படின்னா மீனுனி தான் இச் டயோஃபாகிஸ்ட் அப்படிங்கிறது மீனுனி. இஸ்டயோஃபோபியா அப்படின்னா மீனச்சம். இஸ்டயோ இஸ்டயோப்டெரிகியம் அப்படிங்கிறது இச்டயோப்டெரிகியம் அப்படிங்கிறது மீன் துடுப்பு. அடுத்ததா இச்டயோசாரஸ் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரி. இச்டயோசாரஸ் அப்படின்னா கடல்வாழ் உயிரி. அடுத்ததா ஐகான் அப்படிங்கிறது குறும்பட சின்னம். ஐகான்னா குறும்பட சின்னம். ஐகானிக் சென்டர் அப்படிங்கிறது திருமேனி காப்பறை. ஐகானோகிளாசம் அப்படிங்கிறது உருவ தகர்ப்பு. இப்போ ஐகானிக் சென்டர்னா திருமேனி காப்பறை தான் ஐகானிக் சென்டரு. ஐகனோகிளாசம் அப்படிங்கிறது உருவ தகர்ப்பு. ஐகனோகிராஃபி அப்படிங்கிறது திருக்கோள சொல் படிமையியல் உருவப்படம். இப்போ ஐகான்னா குறும்பட சின்னம். ஐகானிக் சென்டர்னா திருமேனி காப்பறை. ஐகனோகிளாசம் அப்படிங்கிறது உருவ தகர்ப்பு. ஐகனோகிராஃபி அப்படின்னா திருக்கோள சொல் படிமையியல் உருவப்படம். அப்போ இங்கே உருவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு. ஸோ ஐகானிக் அப்படின்னா இந்த உருவம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு படிச்சுக்கலாம். ஐகனோலேட்டர் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டாளர். ஐகனோலேட்ரி அப்படிங்கிறது உருவ வழிபாடு. ஐகனாலஜி அப்படிங்கிறது படிம ஆய்வியல். ஐகனோமேட்சி அப்படின்னா உருவ வழிபாட்டிற்கு எதிரானவர் தான் ஐகனோமேட்சி. ஐகனோமெட்ரி அப்படிங்கிறது படிம கணக்கியல். ஐகனோஃபோபியா அப்படின்னா திருமேனி அச்சம். ஐக்டெரஸ் அப்படிங்கிறது மஞ்சட்காமாலை. இக்டெரஸ் அப்படிங்கிறது மஞ்சட்காமாலை நோயை இக்டெரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்டயோசிஸ் அப்படிங்கிறது நாடி துடிப்பு. இக்டயோசிஸ் அப்படின்னா தோல் வறட்சி தான் இக்டயோசிஸ். இக்டஸ் அப்படின்னா நாடி துடிப்பு. ஐடியானா எண்ணம் கருத்து. ஐடியா அப்படிங்கிறது எண்ணம் கருத்து. ஐடியல் அப்படிங்கிறது உயர் குறிக்கோள் கருத்தியலான சீர்மை தான் ஐடியல். ஐடியல் கல்ச்சர் அப்படிங்கிறது ஏற்பு பண்பாடு தான் ஐடியல் கல்ச்சர். ஐடியல் கேஸ் அப்படின்னா நல்லியல்பு வழி. ஐடியல் கல்ச்சர்னா ஏற்பு பண்பாடு. ஐடியல் கேஸ்னா நல்லியல்பு வழி. ஐடியல் லெஸ் அப்படிங்கிறது எண்ணமற்ற நோக்கமற்ற. ஐடியலிசம் லட்சிய நோக்கு கொள்கைவாதம் தான் ஐடியலிசம். ஐடியாலிஸ்ட் அப்படின்னா கருத்தியல் கோட்பாட்டாளர் கருத்தியல் கொள்கையாளர். ஐடியாலிஸ்டிக் அப்படிங்கிறது கருத்தியல் நோக்கு சார்ந்ததான் ஐடியாலிஸ்டிக். ஐடியாலிட்டி அப்படின்னா உச்ச இலக்கு நிலை. ஐடியலைஸ் அப்படிங்கிறது இலக்கியலாக குறி இலக்கு நிலையாக்கு தான் ஐடியலைஸ் அப்படிங்கிறது. ஐடியாஸ் அப்படின்னா கருத்து எண்ணம். ஐடியேட் அப்படிங்கிறது கருது. ஐடி ஃபிக்ஸி அப்படிங்கிறது குழப்ப நிலை மனமயக்கம் தான். ஐடி ஃபிக்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இயல்பாகவே நம்ம சொல்லி பார்க்கணும். குழப்ப நிலை அப்படிங்கிறது ஐடி ஃபிக்ஸி மனமயக்கம். அடுத்ததாக ஐடம் அப்படின்னா அதிலேயே. ஐடம் அப்படின்னா அதிலேயே. ஐடென்டிக் நோட் அப்படின்னா கருத்து குறிப்பு தான் ஐடென்டிக் நோட். ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது ஒத்து இருத்தல் ஒரே மாதிரியானதான் ஐடென்டிக்கல் போஸ்ட் அப்படின்னா ஒத்த நிலை பணியிடம் தான் ஐடென்டிக்கல் போஸ்ட். ஐடென்டிக்கல் ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னா ஒத்த ஊதிய அளவு முறை ஒத்த சம்பள ஏற்ற முறை தான் ஐடென்டிக்கல் ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது ஒத்த ஊதிய அளவு முறை. அடுத்தது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா இரட்டையர். ஐடென்டிக்கலி அப்படின்னா ஒரே மாதிரியாக ஒன்று போன்றதாக சம வடிவத்தில் அப்படிங்கிறது தான் ஐடென்டிக்கலி அப்படிங்கிறது. அது ஒரே மாதிரியாக அப்படின்னு சொல்கிறத ஐடென்டிக்கலி அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா அடையாளம் காண்றத ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா அடையாள சான்றிதழ் ஆளறி சான்றிதழ். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா அடையாள குறிகள். ஐடென்டிஃபிகேஷன் பேரேட் அப்படிங்கிறது அடையாள அணிவகுப்பு. ஐடென்டிஃபிகேஷன் ஸ்லிப் அப்படின்னா அடையாள சீட்டு. ஐடென்டிஃபி அப்படிங்கிறது அடையாளம் கான் குறித்து காட்டு தனித்துவம் தான் ஐடென்டிட்டி கார்டு அப்படிங்கிறது அடையாள அட்டை ஆளறி அட்டை தான் ஐடென்டிட்டி கார்டு. ஐடென்டிட்டி டிஸ்க் அப்படிங்கிறது போர் வீரர் பெயர். ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது குமுகம் சார் அரசியல் தான் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஐடியோகிராஃப் அப்படின்னா உணர்வு குறிப்படம் தான் ஐடியோகிராஃபு. ஐடியாலஜிக்கல் அப்படிங்கிறது கொள்கையியல் சார் ஐடியாலஜிக்கல் கிளாஷ் அப்படிங்கிறது கருத்தியல் முரண். ஐடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது கருத்தியலாளர். ஐடியாலகியூ அப்படிங்கிறது கற்பனை கொள்கையாளர். ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னா கருத்தியலாளர். ஐடியாலகியூ அப்படிங்கிறது கற்பனை கொள்கையாளர். ஐடியாலஜி அப்படிங்கிறது கருத்தியல் கருத்துமுறை கருத்தோட்டம் கொள்கை. கருத்தியல் கருத்துமுறை கருத்தோட்டம் கொள்கை தான் ஐடியாலஜி. பொதுவாக ஐடியாலஜி அப்படிங்கிறது கருத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்க வேர்ட்ஸுக்கு நம்ம மீனிங் படிச்சுக்கிறோம். ஐடியோஃபோபியா அப்படின்னா கருத்தச்சம். ஐடியோபிளாஸ்ட் அப்படின்னா மாறுபடு உயிரணு தான் ஐடியோபிளாஸ்ட். ஐடியோசி அப்படின்னா அறிவின்மை. ஐடியோக்ளோசியா அப்படின்னா புரியா குரலொலி தான் ஐடியோக்ளோசியா. ஐடியோலாலியா அப்படின்னா செய்கை மொழி. ஐடியோலாலியா அப்படிங்கிறது செய்கை மொழி. அதாவது ஐடியோக்ளோசியா அப்படின்னா புரியா குரலொலி. ஐடியோலாலியா அப்படின்னா செய்கை மொழி. ஐடியோலெக்ட் அப்படிங்கிறது தனியர் வழக்கு தான் ஐடியோலெக்ட். இடியம் அப்படிங்கிறது மரபு தொடர் மொழி வழக்கு தான் என்னது இடியம். இடியோபேத்திக் அப்படின்னா காரணமிலி
இடியோபேத்திக் அப்படின்னா காரணமிலி. இடியோபேத்தி அப்படின்னா காரணம் அறியவியலா நோய் தான் இடியோபேத்தி. இடியோபிளாசம் அப்படிங்கிறது ஊன்மக்கூறு தான் இடியோபிளாசம். இடியோஸ்டிச் அப்படிங்கிறது தையலிலை துன்னல் வகை தான் இடியோஸ்டிச்சு. ஸ்டிச் அப்படிங்கிறது நம்ம தைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ இடியோஸ்டிச் அப்படின்னா தையலிலை துன்னல் வகை. அடுத்ததாக ஐடியோசின்கிராசி அப்படின்னா தனிமனப்போக்கு. ஐடியோசின்கிராசி அப்படிங்கிறது தனிமனப்போக்கு. இடியட் அப்படிங்கிறது முட்டாள், அறிவிலி, பேதை. யாருன்னா இடியட். ஐடியல் அப்படிங்கிறது சும்மா இரு வேலையற்ற. ஐடியல் அப்படின்னா சும்மா இருக்கிற வேலையற்ற. ஐடியல் அப்படிங்கிறது சும்மா இருக்கிறத வந்து சொல்கிறது தான் ஐடியல். ஐடியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா பயன்படுத்தாத வளங்கள். ஐடியல் ரன்னிங் அப்படிங்கிறது வெற்றோட்டம். ஐடியல் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது முடங்கிய பண்டகம். ஐடியல் டாக் அப்படிங்கிறது வெட்டி பேச்சு. ஐடியலர் அப்படிங்கிறது வீண் பொழுது போக்குபவன், வேலையற்றிருப்பவன். ஏன்னா ஆல்ரெடி ஐடியல் அப்படிங்கிறது சும்மா இருக்கிற வேலையற்ற. அப்போ ஐடியலர் அப்படிங்கிறது வீணாக பொழுது போக்குறவங்கள ஐடியலர் அப்படின்னு சொல்கிறாங்க, வேலையற்றிருப்பவன். அடுத்தது ஐடோல் அப்படின்னா தெய்வச்சிலை, தெய்வ திருமேனி, வழிபாட்டு உரு. ஐடோல் அப்படிங்கிறது பொதுவாக உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தெய்வச்சிலை, தெய்வ திருமேனி, வழிபாட்டு உரு தான் ஐடோல்ஸ். அடுத்தது ஐடோலேட்டர் அப்படின்னா உருவ வழிபாட்டர் தான் ஐடோலேட்டர். ஐடோலாட்ரி அப்படின்னா உருவ வழிபாடு. ஐடோலைஸ் அப்படிங்கிறது தொலைத்தக்க. ஐடோலம் அப்படின்னா என்ன வடிவம். ஐடில் அப்படின்னா முல்லைப்பாட்டு தான் ஐடில். ஐவரேஜ் அப்படிங்கிறது சாய்கால். ஐவரேஜ் அப்படின்னா சாய்கால். இப் அப்படிங்கிறது என்றால், ஒருவேளை, போல. இஃப் அப்படிங்கிறது ஒருவேளை அப்படிங்கிற மீனிங் நமக்கு தெரியும். இஃப் அப்படின்னா கூடவே என்றால், போல அப்படிங்கிற அர்த்தமும் படிச்சுக்கிறணும். அடுத்தது ஐட்ரினரி அப்படின்னா செலவு திட்டம், பயணம். செலவு திட்டத்தை ஐட்ரினரி அப்படின்னு சொல்கிறாங்க. இக்லூ அப்படிங்கிறது பனிக்குடில். இக்லூ அப்படின்னா பனிக்குடில், அதாவது பனி சார்ந்த இடத்துல ஒரு குடில் மாதிரி போடுறத இக்லூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 12th ஜியாகிரஃபியில் வந்து இக்லூ வீடுகள் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். அடுத்தது இக்னீசியஸ் அப்படிங்கிறது பற்ற வைப்பு. இக்னீசியஸ் ராக் அப்படின்னா கனற்பாறை. இக்னீசன்ட் அப்படின்னா தீ உமிழ்கிற. இக்னீசியஸ் ராக் அப்படிங்கிறது கனல் பாறை. இக்னீசன்ட் அப்படிங்கிறது தீ உமிழ்கிற. அடுத்ததா இக்னைட் அப்படின்னா கொளுத்து, தீ பற்றவை தான் இக்னைட். இக்னிஷன் அப்படின்னா எரியூட்டல், தீ மூட்டல், தீ பற்றுகை தான் இக்னிஷன். இக்னிஷன் ஃப்ளக் அப்படிங்கிறது எரியூட்டு செருகி தான் இக்னிஷன் ஃப்ளக்கு. இக்னோபிள் அப்படிங்கிறது கீழ்மை. இக்னோமினஸ் அப்படின்னா இழிவான. அது இக்னோபிள் அப்படின்னா கீழ்மை. இக்னோமினஸ் அப்படிங்கிறது இழிவான. இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை, மடமை தான் இக்னோரன்ஸ். இக்னோரண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் அறியாத. இக்னோர் அப்படின்னா புறக்கணி, பொருட்படுத்தாதிரு தான் இக்னோர். இக்னார்டு அப்படின்னா புறக்கணித்த. இக்னார்டு அப்படிங்கிறது புறக்கணித்த. அடுத்ததா இகூனாஸ் ஃபுட் அப்படின்னா நரலை. அது இக்னார் அப்படின்னா புறக்கணின்னு நமக்கு தெரியும். இக்னார்னா புறக்கணிக்கிறது, பொருட்படுத்தாமல் இருக்கிறது தான் இக்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்னார்டுங்கிறது புறக்கணித்த. இகூனாஸ் ஃபுட் அப்படின்னா நரலை. இல் ஃபேம் அப்படின்னா அவதூறு. லெஜிட்டிமேசி அப்படிங்கிறது நயன்மை கேடு. அப்படின்னா நயன்மை கேடு. ஐக்கியா எஃபெக்ட் அப்படின்னா இலக்கு ஆர்வம். அப்படிங்கிறது இலக்கு ஆர்வம். ஐக்கிபனா அப்படின்னா மலர் கண்காட்சி. அதாவது ஐக்கியா எஃபெக்ட்னா இலக்கு ஆர்வம், ஐக்கிபனா அப்படின்னா மலர் கண்காட்சி. ஐக்கரேஷன் அப்படிங்கிறது கூறல் தான் ஐக்கரேஷன், கூறியது கூறல். ஐக்கிஹை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஆர்வம். அப்படிங்கிறது தனிப்பட்ட ஆர்வம். ஐலீல் ஆர்ச்சரி அப்படின்னா கடை சிறுகுடல் நாளம். அப்படிங்கிறது கடை சிறுகுடல் நாளம். இல்லியம் அப்படிங்கிறது சிறுகுடலின் கடைப்பகுதி. இல்லியாக் பேஷன் அப்படிங்கிறது நோக்காடு, வலி, நோவு. இல்லியாக் பேஷன் அப்படிங்கிறது நோக்காடு, வலி, நோவுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலிஃபூரியா அப்படின்னா சுற்றி திரியும் அவா. சுற்றி திரியும் அவா. அவானா ஆசை, பேராசை அந்த மாதிரி சொல்லுவாங்க. சுற்றி திரியும் அவா தான் இலிஃபூரியா. இலியோகோலிக் வால்வ் அப்படின்னா குடல் திறப்பிதல் இலியோகோலிக் வால்வ்னு சொல்கிறாங்க. இலியோப்சோஸ் அப்படின்னா இடுப்பு உடல் மடக்கு தசை தான் இலியோப்சோஸ். இல்லியம் அப்படின்னா இடுப்பெலும்பு. இலியோப்சோஸ் அப்படிங்கிறது இடுப்பு உடல் மடக்கு தசை. இல்லியம் அப்படிங்கிறது இடுப்பெலும்பு. அடுத்ததாக இல்க் அப்படின்னா இனம். இல்க்குனா இனம். இல் அப்படிங்கிறது நோயுற்ற நோய். இல்லைனா நமக்கு நோயின்னு தெரியும். இல்லு, சிக்கு இதெல்லாம் நோயின்னு தெரியும். அடுத்தது நோயுற்ற தான் நோயுற்ற நோய், இதெல்லாம் இல்லுன்னு சொல்கிறாங்க. இல் அட் ஈஸ் அப்படின்னா ஏந்தற்ற. இல்லக் அப்படிங்கிறது கெடுநிலை, தீயுள், நற்பேரின்மை தான் இல்லக். இல் நேச்சர்டு அப்படின்னா தாழ்ந்த இயல்புடைய. இல் ஓமன் அப்படிங்கிறது தீக்குறி. இல் பிரெட் அப்படிங்கிறது பண்பற்ற. இல்லீகல் அப்படின்னா சட்டத்துக்கு முரணான எல்லாமே இல்லீகல். இல்லீகாலிட்டி அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பான செயல்.
இல்லீகலிட்டி அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பான செயல். இல்லீகலி அப்படின்னா சட்ட முரணாக. இ- இல்லி இல் இல்லீகபிலிட்டி இல்லெஜிபிலிட்டி அப்படின்னா தெளிவின்மை. இல்லெஜிபிலிட்டி அப்படிங்கிறது தெளிவின்மை தான் இல்லெஜிபிலிட்டி. இல்லெஜிபிள் அப்படின்னா தெளிவற்ற, படிக்க இயலாத, படிக்க முடியாததான் இல்லெஜிபிள். இல்லெஜிட்டிமேட் அப்படின்னா சட்ட இசைவற்ற, முறைகேடானதா இல்லெஜிட்டிமேட். இல்லியம் அப்படிங்கிறது சிறு குடர் பின்பகுதி தான் இல்லியம். இல்லிசிட் அப்படிங்கிறது கள்ளத்தனமான, சட்ட விலக்கான, சட்ட புறம்பானதான் இல்லிசிட். இல்லிசிட் லிக்வர் அப்படிங்கிறது கள்ளச்சாராயம் தான் இல்லிசிட் லிக்வர். இல்லிசிட் அப்படிங்கிறது கள்ளத்தனமான, இல்லிசிட் லிக்வர் அப்படின்னா கள்ளச்சாராயம். இல்லிசிட்லி அப்படிங்கிறது எதிராக, நெறிமுறைக்கு முரணாக தான் இல்லிசிட்லி. இல்லிக்விடிட்டி அப்படிங்கிறது நீர்மையின்மை தான் இல்லிக்விடிட்டி நீர்மையின்மை. இப்போ லிக்விடுனா அந்த லிக்விட் அப்படின்னாலே தெரியும், தண்ணி அதெல்லாம் லிக்விடு. அப்போ இல்லிக்விடிட்டி அப்படிங்கிறது நீர்மையின்மை. இல்லிட்டரேசி அப்படிங்கிறது எழுத்தறிவின்மை, கல்லாமை, படிப்பறிவின்மை. இப்போ லிட்டரேசி அப்படிங்கிறது படித்த எழுத்தறிவுடைய அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லிட்டரேசி அப்படின்னா எழுத்தறிவின்மை, கல்லாமை, படிப்பறிவின்மை. இல்லிட்டரேட் அப்படின்னா கல்லாத, கல்வியறிவற்ற, தற்கூறி தான் இல்லிட்டரேட். இல்லிட்டரேட்டி அப்படின்னா புலமையுடையவர் தான் இல்லிட்டரேட்டி. இல் ஜட்ஜுடு அப்படிங்கிறது ஆய்வு அமைவற்ற, தவறான முடிவு கொண்டதான் இல் ஜட்ஜுடு. இல் மேனர்டு அப்படின்னா நடைகேடான. இல் மேனர்டு அப்படிங்கிறது நடைகேடான, நன்னடத்தையற்ற, பண்பற்ற. இல்னஸ் அப்படிங்கிறது உடல்நலக்குறைவு, பிணி, நோய். இதுதான் இல்னஸ், உடல்நலக்குறைவு, பிணி, நோய், உடல்நலக்கேடு. இல்லாஜிக்கல் அப்படின்னா காரணத்திற்கு பொருந்தாத, தர்க்க நெறி சாராத, முன்பின் முரணானதான் இல்லாஜிக்கல். இல்லாஜிக்கல் கன்வர்சன் அப்படிங்கிறது தர்க்க நெறிக்கு மாறான மாற்றம். இல் ட்ரீட் அப்படிங்கிறது கொடுமைப்படுத்து, சீர்கேடாய் நடத்துதான் இல் ட்ரீட். இல்லுமினேட் அப்படின்னா வெளிச்சங்காட்டு. இல்லுமினேஷன் அப்படின்னா வெளிச்சம், ஒளியூட்டுதல் தான் இல்லுமினேஷன். இல்லுமைன் அப்படின்னா வெளிச்சமாக்கு. இல்லுமினேட் அப்படின்னா விளக்கேற்று, வெளிச்சங்காட்டு தான் இல்லுமினேட். இல்லூஷன் அப்படிங்கிறது பொய் தோற்றம், மருட்சி, மாயை, காட்சிப்பிழை தான் இல்லூஷன். பொய் தோற்றம், மருட்சி, மாயை, காட்சிப்பிழை. இல்லூஷனிஸ்ட் அப்படிங்கிறது மாய வேடிக்கையாளர் தான் இல்லூஷனிஸ்ட், மாய வேடிக்கையாளர். இல்லுஸ்ட்ரேட் அப்படின்னா சான்று காட்டு, சான்று தந்து விளக்கு தான் இல்லுஸ்ட்ரேட். இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னா எடுத்துக்காட்டுடன் கூடிய படங்கள் உள்ளதான் இல்லுஸ்ட்ரேட்டர். இல்லுஸ்ட்ரேட் அப்படிங்கிறது சான்று காட்டு. நம்ம படிக்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லுஸ்ட்ரேட்டி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சான்றுடன் விளக்குறது தான் இல்லுஸ்ட்ரேட் அப்படிங்கிறது. சான்று காட்டு, சான்று தந்து விளக்கு. இல்லுஸ்ட்ரேட்டட் அப்படின்னா எடுத்துக்காட்டுடன் கூடிய படங்கள் உள்ள. இல்லுஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு, விளக்கப்படம், விளக்கம் தான் இல்லுஸ்ட்ரேஷன். இல்லுஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுடன் கூடிய. இல்லுஸ்ட்ரியஸ் அப்படிங்கிறது புகழ்பெற்ற, சிறப்பு வாய்ந்த. இல்வில் அப்படிங்கிறது தீய எண்ணம், பகைமை, கெட்ட எண்ணம் தான் இல்வில். இல்லுங்கா அப்படின்னா பொறுமை, பொறுத்தருளுனர் தான் இல்லுங்கா. பொறுமை பொறுத்தருளுனர். இமேஜ் அப்படின்னா உருவம், படிமம் தான் இமேஜ். இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னா உருமாற்றி. கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது மாற்றுறது, அப்போ இமேஜ் கன்வெர்ட்டர்னா உருமாற்றி. இமேஜரி அப்படின்னா உருவளிப்பு. இமேஜினபிள் அப்படிங்கிறது எண்ணத்தக்க, கற்பனை செய்யத்தக்கதா இமேஜினபிள். இமேஜின் பண்ணி பார்க்குறதா இமேஜினபிள். இமேஜினரி அப்படின்னா கற்பனையான. இமேஜினரி லைன் அப்படின்னா புனைகோடு. இமேஜினரி குவான்டிட்டிஸ் அப்படின்னா புனை அளவை. இமேஜினேஷன் அப்படின்னா கற்பனை. இமேஜின் அப்படிங்கிறது எண்ணு, கருது, கற்பனை செய்தா இமேஜின். இமேஜிசம் அப்படிங்கிறது படிமவியல். இமேஜோ அப்படிங்கிறது முற்றுரு. இம்பேலன்ஸ் அப்படின்னா சமமின்மை, உள்வாங்கு தான் இம்பேலன்ஸ். இம்பைப் அப்படிங்கிறது உள்ளீர்த்துக்கொள், பெரு, மனத்திற்கொள், வாங்கு தான் இம்பைப். உள்ளீர்த்துக்கொள், பெரு, மனத்திற்கொள், வாங்கு, இதுதான் இம்பைப் அப்படிங்கிறது. இம்பைப்பர் அப்படின்னா உறிஞ்சுவோன். இம்பைபிஷன் அப்படிங்கிறது நீர் உறிஞ்சி. இம்ப்ரிகேட் அப்படின்னா அடுக்கல். இம்ப்ரோக்லியோ அப்படின்னா இக்கட்டான சூழல் தான் இம்ப்ரோக்லியோ. இம்பியூ அப்படிங்கிறது வண்ணம் தொய்வி தான் இம்பியூட் அப்படின்னா ஊக்குவித்தல். இமிட்டேபிள் அப்படிங்கிறது பின்பற்றத்தக்கதான் இமிட்டேபிள். இமிட்டேட் அப்படின்னா பின்பற்று, போல செய்தா இமிட்டேட் அப்படிங்கிறது. இமிட்டேஷன் அப்படின்னா போல செய்த, போலியானதா இமிட்டேஷன். இமிட்டேஷன் சாங் அப்படின்னா பொய்யாக பாடுதல். இமிட்டேட்டிவ் அப்படிங்கிறது பின்பற்றுகிற. இமிட்டேட்டிவ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது சாயல் கலை. இமிட்டேட்டிவ் வேர்ட் அப்படிங்கிறது ஒப்புமை சொல். இமிட்டேட்டிவ்லி அப்படிங்கிறது பின்பற்றியவாறு. இமிட்டேட்ரி அப்படிங்கிறது போல செய்வோன். இமிட்டேட்ரினா போல செய்வோன். இம்மாகுலேசி அப்படின்னா தூய நிலை. இம்மாகுலேட் அப்படின்னா குற்றமற்ற. இம்மாகுலேசினா தூய நிலை. இம்மாகுலேட் அப்படிங்கிறது குற்றமற்ற. இம்மானண்ட் அப்படின்னா உள்ளார்ந்த. மாஸ்க் அப்படின்னா பொய்க்கோளம். மெட்டீரியல் அப்படிங்கிறது உண்மையற்ற, கீழான, சாரமற்ற, பொருளற்றதான் இம்மெட்டீரியலைஸ் அப்படிங்கிறது பருப்பொருளில் இருந்து பிரி. இம்மெட்டீரியலைஸ். இம்மெச்சூர் அப்படிங்கிறது பக்குவப்படாத, முதிராததான். மெச்சூர் அப்படின்னா பக்குவப்பட்ட, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இம்மெச்சூர் அப்படிங்கிறது பக்குவப்படாத, முதிராத. இம்மெச்சூரிட்டி அப்படின்னா பக்குவமற்ற நிலை, முதிர்ச்சியற்ற மனம். இம்மெஷரபிள் அப்படின்னா அளவிட முடியாத, அளவிடற்கரிய. இம்மீடியேட் அப்படிங்கிறது இம்மீடியேட்டாக அப்படின்னு சொல்லுவோம்ல, இம்மீடியேட்டாக போ,
அடுத்த, உடனடியாக, உடனடியான, உடனே, அடுத்துள்ள, அருகில் இருக்கிற, நேரடியான, விரைவாக தான் இமீடியேட். ஸோ இமீடியேட்டுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது. அடுத்ததாக இமீடியேட் மெமரி அப்படின்னா உடனடி நினைவு. இமீடியேட் பொசஷன் அப்படிங்கிறது நேரடி உரிமை. இமீடியேட்லி அப்படின்னா உடனே விரைவாக. இமீடியட்டிசம் அப்படிங்கிறது உடனடி இயக்கம். இம்மெமாரியல் அப்படிங்கிறது நினைவிற்கு அப்பாற்பட்ட, நினைவு கடந்த. இம்மென்ஸ் அப்படின்னா மிக பரந்த, மிகப்பெரியதா இம்மென்ஸு. இம்மென்ஸ் ப்ளஷர் அப்படிங்கிறது பேருவகை. மகிழ்ச்சி தான் இம்மென்ஸ் ப்ளஷர். இம்மென்ஸ்லி அப்படின்னா அளவிற்கு விஞ்சி, எல்லையற்று. இம்மென்சிட்டி அப்படிங்கிறது எல்லையின்மை. இம்மர்ஸ் அப்படிங்கிறது அமிழ்த்து, மூழ்கடி, மூழ்கு தான் இம்மர்ஸ் அப்படிங்கிறது. இம்மர்ஸ்டு அப்படின்னா ஆழ்ந்த, மூழ்கிய தான் இம்மர்ஸ்டு. இம்மர்சன் அப்படின்னா மூழ்கச் செய்தல். இம்மர்சிவ் யோகா அப்படின்னா இசையுடன் ஓகம் தான் இம்மர்சிவ் யோகா, இசையுடன் ஓகம். இம்மைக்ராண்ட் அப்படிங்கிறது குடியேறியவர். இம்மைக்ராண்ட் ஸ்பீஷஸ் அப்படின்னா புலம்பெயரும் இனங்கள் தான் இம்மைக்ராண்ட் ஸ்பீஷஸ். இம்மைக்ரேஷன் அப்படிங்கிறது குடியேற்றம், குடிநுழைவு. இம்மைக்ரேஷன் ஆக்ட் அப்படின்னா குடிபுகு சட்டம். இம்மைக்ரேஷன் இன்டு இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் குடிபுகுதல். இம்மைக்ரேஷன் இன்டு இந்தியா அப்படின்னா இந்தியாவில் குடிபுகிறது. இம்மினன்ட் அப்படிங்கிறது உடனடியாக நிகழக்கூடிய. இம்மினன்ட் டிஃபிக்ட் அப்படிங்கிறது கட்டாய தோல்வி, தவிர்க்க இயலாத தோல்வி தான் இம்மினன்ட் டிஃபிக்ட் அப்படிங்கிறது. இம்மிட் அப்படின்னா உள்ளீடு. இம்மொபைல் அப்படின்னா அசையாத, அசைவற்ற, நிலைத்ததான் இம்மொபைல். இம்மொபிலிட்டி அப்படின்னா அசைவின்மை. இம்மொபிலைசேஷன் அப்படின்னா அசைய ஒட்டாமல் இருக்க செய்தல். இம்மொபிலைசேஷன் அப்படிங்கிறது அசைய ஒட்டாமல் இருக்க செய்தல், நிலைப்படுத்துதல் தான் இம்மொபிலைசேஷன். இம்மொபிலைஸ் அப்படிங்கிறது அசையாமல் இருக்கச்சை, நகர விடாது செய்தான் இம்மொபிலைஸ். அசையாமல் இருக்கச்சை, நகர விடாது செய். இம்மாடரேட் அப்படின்னா அளவற்ற, மட்டற்ற, வரம்பிற்குள் நில்லாமல் இருக்கும். இம்மாடரேட். இம்மோடஸ்டி அப்படின்னா அநாகரிகம், பணிவின்மை, பண்பின்மை. இம்மோலேட் அப்படின்னா தீக்குழி, பலியீடு தான் இம்மோலேட். இம்மோலேஷன் அப்படின்னா தீக்குளிப்பு, பலியாக உயிர் துரத்தல் தான் இம்மோலேஷன். இம்மோலேட்னா தீக்குழி, பலியீடு. இம்மோலேஷன்னா தீக்குளிப்பு, பலியாக உயிர் துரத்தல். இம்மாரல் அப்படின்னா ஒழுக்கமற்ற, நெறிகட்ட தான் இம்மாரல். இம்மாரல் கான்டாக்ட் அப்படின்னா ஒழுக்கக்கேடான தொடர்பு. இம்மாரல் டிராஃபிக் அப்படின்னா பரத்தமை தொழில் தான் இம்மாரல் டிராஃபிக். இம்மாரலிட்டி அப்படிங்கிறது ஒழுக்கக்குறைவு, தீயொழுக்கம் தான் இம்மாரலிட்டி. இம்மாரலி அப்படிங்கிறது ஒழுக்க குறைவாக, நெறியற்று, நெறி இல்லாதது தான் இம்மாரலி. இம்மாற்றல் அப்படின்னா அழியாத, இறப்பற்ற. இம்மார்டலிட்டி அப்படின்னா அமர வாழ்வு, அழிவற்ற நிலை, புத்தேல் வாழ்வு தான் இம்மார்டலிட்டி. இம்மார்டலைஸ் அப்படிங்கிறது அமர வாழ்விற்கு உயர்த்து, அழிவற்றதாக தான் இம்மார்டலைஸ். இம்மூவபிள் அப்படின்னா அசையாத, நகராத தான் இம்மூவபிள். அசையாத, நகராத. மூவபிள் அப்படின்னா மூவ் பண்ணு அப்படின்னா நகர்த்து அப்படின்னு சொல்லுவான். இம்மூவபிள் அப்படிங்கிறது அசையாத, நகராத. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 pages ஆஃப் ஐ சீரிஸ் ஆட்சிச்சொல் அகராதி வந்து பார்த்துருக்கோம். வீடியோ இப்படி தான் போகும், ஷார்ட்கட் வந்து இருக்காது. நிறைய பேர் ஷார்ட்கட் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு ஷார்ட்கட் சொல்ல தெரியாது, அதுதான் உண்மை. ரிவிஷனுக்காக நம்ம இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட்டோடு படிச்சுட்டு வாய் விட்டு படிக்க முடியாத நிலைமை வந்தபோது இதை போட்டு காதால் கேட்டுக்கிட்டு கூட இருக்கலாம். நன்றி.